SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். சிசிடிவி காட்சி மற்றும் வேட்பாளர்களின் வீடியோ காட்சிகள் போன்ற சில மின்னணு ஆவணங்களை பொதுமக்கள் பெறுவதை தடுக்கும் வகையில் தேர்தல் விதிகளில் மத்திய அரசு மாற்றம் கொண்டு வந்திருப்பது தேர்தல் ஆணையம் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாகும் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன். இதுகுறித்து 5 நிமிட பேட்டியில் அவர் கூறியிருக்கும் தகவல்களை பார்க்கலாம். இப்போ தேர்தல் தொடர்பான மின்னணு ஆவணங்களை பொதுமக்கள் பெறுவதை தடுக்கும் விதமாக தேர்தல் விதிமுறைகளில் மத்திய அரசு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது பல தரப்புலையும் எதிர்ப்பை கிளப்பி இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் நடைமுறையில் ஒரு வெளிப்படைத்தன்மை தேவைன்றது தான் ஜனநாயகத்தில் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். ஆனால் இப்போ நம்ம தேர்தல் கமிஷன் தேர்தல் நடத்துகிற விஷயங்களில் அந்த முறைகளில் பலவிதமான ஒரு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இவிஎம்மோட செயல்பாடுகள் பற்றி ஒரு விமர்சனம் இருக்குது. அதை கூட நம்ம கொஞ்சம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பதிவான ஓட்டுகள், அப்புறம் எண்ணப்படுற ஓட்டுகள், அதில் இருக்கிற வித்தியாசங்கள், அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்பொழுது மக்களுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை தேவைன்ற போது கோர்ட்டுக்கு போகும்பொழுது கோர்ட் என்ன சொல்லுது, எலெக்ஷன் கமிஷன்கிட்ட நீங்கள் அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுங்க, ஆவணங்கள்லாம் கொடுங்க. ஆவணங்கள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுச்சாவடியில் நீங்கள் பதிவு பண்ணும்போது உங்கள் பேரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் கவுண்டிங் சென்டரில் போகும்போது அந்த ஃபார்ம்லேயும் பதிவான ஓட்டுகளுக்கும் டேலி ஆகணும். ஆக்சுவலாக அது டேலி ஆகலைன்னா பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால ஹரியானா எலெக்ஷன்ஸ்லேயும் அது நெக்கு ஃபைட் பண்ண ஒரு எலெக்ஷன். அங்கே சில சந்தேகங்கள் வந்ததுனால தான் ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனார். பஞ்சாப் அண்ட் ஹரியானா கோர்ட் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜும் கொடுக்க மாட்டோம், நாங்கள் அந்த ஆவணங்களையும் கொடுக்க மாட்டோம், எலக்ட்ரானிக் ஆவணங்களையும் கொடுக்க மாட்டோன்றாங்க. இது ஜனநாயகத்தில் ஏற்புடைய ஒரு விஷயம் கிடையாது. எலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது மக்கள் ஜனநாயகத்தின் பேரில் நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுறாங்க. அந்த ஓட்டு யாருக்கு போடுறாங்களோ அது எப்படியோ கரெக்டாக அந்த ஆளுக்கு போய் சேரணும். அந்த ஜனநாயகத்தில் மக்களுடைய விருப்பம் நிறைவேறணும். அப்போது எலெக்ஷன் ப்ராசஸ் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும், மக்களுடைய சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது மக்கள் கோர்ட் மூலமாக இந்த ஆவணங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஆவணங்களை கொடுக்க வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருக்குது, தேர்தல் கமிஷனுக்கு இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுறதுக்கான தேவை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அது ஏற்கனவே சந்தேகத்துக்குரிய ஒரு அமைப்பாக எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஆவணங்களும் கொடுக்கக்கூடாது என்று சொல்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக மக்களுக்கு மேலும் பல சந்தேகங்களை வரவழைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. தேர்தல் ஆணைய தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிசிடிவி போன்ற வீடியோக்களை சாதாரண நபர்களுக்கு கொடுக்கும்போது வாக்காளர்களுடைய தனிப்பட்ட உரிமையில நம்ம சமரசம் செய்து கொள்வது போல இருக்குது. அவங்களுடைய தனிப்பட்ட தகவல்களும் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. இல்லை, ஒரு வாக்காளர் ஓட்டு போடுறது அல்லது அவர் யாருக்கு ஓட்டு போட்டாருன்றதெல்லாம் தெரிய போகிறது இல்லையேங்க. ஆக்சுவலாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு போலிங் பூத்தில் இருக்குன்னா அந்த போலிங் பூத்தில் யார் வராங்க, அவங்க எப்படி பதிவு பண்ணுறாங்க, அவங்களை எப்படி அந்த எலெக்ஷன் அஃபிஷியல்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க எப்படி போய் ஓட்டு போடுறாங்க, எப்படி அந்த ஃபார்ம்ஸில் அவங்க பேரெல்லாம் பதிவு பண்ணப்படுறது, எப்படி அவங்க கையெழுத்து போடுறாங்க போன்ற விஷயங்கள் தான் அங்கே இருக்குது. அதனால் இது ரகசியம் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதில் இருக்கிற ஒரே ரகசியம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த விஷயம் யாருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு நீங்கள் படம் எடுக்க முடியாது. ஜென்ரலாக அந்த போலிங் ஸ்டேஷனை தான் நீங்கள் படம் எடுப்பீங்களே தவிர ஓட்டு போடுறவங்க எதுக்கு ஓட்டு போடுறாங்கன்றது சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்காது. ஏன்னா அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அதுவே தனிநபர் உரிமையை மீற ஒரு விஷயம், அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த சிசிடிவி அந்த போலிங் பூத்தில் எடுத்த மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியல்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்க, அங்கே வேற யாராவது ஆத்தரைஸ் பண்ணாத ஆளுங்க அங்கே வராங்களா, இல்லை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான ஏதாவது விஷயங்களுக்கு நடக்குதா போன்ற விஷயங்கள்லாம் தெரியணும்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ரொம்ப அவசியம். ஸோ அப்படி பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் மீது தொடர்ச்சி வைக்கப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை மீதான ஒரு சந்தேகத்தை எழுப்பாதா? அதுதான் சொல்கிறேன், ஒரு வெளிப்படைத்தன்மை ஜனநாயகத்தில் ஒரு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை ரொம்ப அவசியம். அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாட்டி வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக மக்களுக்கு சந்தேகம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் அரசாங்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் விலக்கப்பட்டது, அது பப்ளிக் டொமைனுக்கு போகக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பல விஷயங்களை இப்போ அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்திலேருந்து எடுத்துட்டாங்க, அந்த வரம்புக்குள்ளேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து அந்த சட்டம் கூட இப்போ பிரயோஜனம் இல்லாத இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே மக்கள் நம்பிக்கை எழுந்திருக்கிறப்போ இந்த மாதிரியான எலெக்ஷன் கமிஷன் ஆவணங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது மேலும் சந்தேகத்தை வரவழைத்து தேர்தல் கமிஷன் மேல் உள்ள நம்பகத்தன்மை இன்னும் நமக்கு பின்னுக்கு தள்ளும் ஆக்சுவலாக.
இந்த திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் தலைமை தேர்தல் ஆணையம் கோரிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு செஞ்சிருக்கு. அப்போ இந்த விவகாரத்தை வந்து ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கிறது மத்திய அரசுன்னு பார்க்கலாமா, இல்லை தேர்தல் ஆணையமும் அதில் ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? தேர்தல் ஆணையம் தான் அவங்க சிபாரிசு பேரில் தானே மத்திய அரசு பண்ணுறாங்க. அதனால் தேர்தல் ஆணையத்துக்கே வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும்னு ஒரு எண்ணம் இல்லை போல் இருக்கு ஆக்சுவலாக. அதனால் என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அவங்க வந்து எந்த விதத்துலையும் வந்து முறைகேடுகள் எதுவும் நடக்கலை, இல்லை தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தேர்தல் கமிஷன் முடிச்சா நம்பினாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறதுல என்ன தயக்கம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வந்து இந்த விஷயங்களை மறைக்க பார்க்குறீங்களோ, பல விஷயங்களை மறைக்க பார்க்குறீங்களோன்ற எண்ணம் வந்து மக்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது, அல்லது மக்களை தவறாக எண்ணக்கூடாதுன்னா வெளிப்படைத்தன்மையோட ஒரு நம்பகத்தன்மையோட நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் இயங்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் போடுறது, மின்னணு பதிவு ஆவணங்கள்லாம் கொடுக்கக்கூடாதுன்னெலாம் போடுறதெல்லாம் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்னு நான் நினைக்கிறேன். SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.